ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஈஸியான சூப்பரான ஒரு பன்னீர் கறி தாங்க பார்க்க போகிறோம். டொமேட்டோ பன்னீர் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இப்போ இந்த ஈஸியான பன்னீர் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பன்னீர் கறி செய்யறதுக்காக 200 கிராம் அளவுக்கு பன்னீர் நான் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை மீடியமான சைஸில் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மீடியமான சைஸில் கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போது நீட்டாக பன்னீர் எல்லாமே இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் 1 கப் போல் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸாக 3 தக்காளி பழம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே ஒரு 1/4 இன்ச் போல் இஞ்சி சின்ன துண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளி இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதோடவே ஒரு 10-12 பல்லு போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கசகசா கூட சேர்த்துக்கலாம். நல்லா திக்னஸ்க்காக தான், நம்ம கிரேவி திக்னஸ்க்காக தான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இருக்கட்டும், நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஆயிலே வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து மேரினேட் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி ஆயில்லையே நம்ம உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு எடுத்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் செய்கிறதுனால உப்பு நல்லா இறங்கி நம்மளுக்கு பன்னீர் டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம கறியில் சாப்பிடும்போது. இப்போ பாருங்க, பன்னீர் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா அந்த ஆயில்லையே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் பன்னீரை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ எல்லா பன்னீரையும் நம்ம வெளியே எடுத்துருவோம். ஓவர் குக் பண்ணிட்டா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பன்னீரை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பன்னீரையுமே வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதே ஆயிலில் 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இதோடவே ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே 2 பச்சை மிளகா நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அந்த ஆயில்லையே ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி நம்மளுக்கு வதங்கி கிடைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி அழகா மேலே வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த டைமிங்கில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அந்த மசாலோடவே நம்ம சேர்த்துருக்கிற பொடியும் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டோம்னா பொடியோட பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த டைமிங்கில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்மளோட பன்னீர் கறி இன்னும் நல்லா திக்காக இருக்கிறனால இன்னும் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு பன்னீர் கறி எந்த அளவுக்கு திக்னஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ்ல தான் இருக்கு. நல்லா நம்மளுக்கு சுண்டி வரணும். அப்பதான் கிரேவி நல்லா திக்கா வரும். டேஸ்டும் நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டோம்னா கிரேவி நல்லா திக்கா மாறிட்டு வரும்.
இப்போ பாருங்க நல்லா வந்து கலந்து கலந்து இடையில விட்டுட்டே இருந்தேன். கிரேவி நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறம் இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி இந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டான்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் லிக்விடா இருக்கும் போதே நீங்க பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல மூடி போட்டு வச்சிடலாம். அப்பதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாலாம் பன்னீர்ல இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல ஹை ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வச்சுட்டேங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது கிடையாது. ஆல்ரெடி நம்ம பன்னீரை வறுத்து சேர்த்துருக்கிறனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா சூப்பரா நம்மளோட டொமேட்டோ பன்னீர் கறி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி பார்க்கறக்கே எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க. இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் போல கரம் மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் போல கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்றனால ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரான டேஸ்டியான டொமேட்டோ பன்னீர் கறி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம பன்னீர் கறியை புலாவோடையும் சப்பாத்தி நானோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.